பிறந்திருக்கியான்னு கேட்டாங்க. இல்ல. அவர் உயிருடன் இருந்த போது நீ பிறந்தையான்னு கேட்டாங்க. இல்ல. அப்புறம் என்ன நீ பேச போற அவரை பத்தி? நான் அவருடன் நடிக்கவில்லை, அவரை நேரில் பார்த்ததில்லை, அவர் இருந்த போது நான் பிறந்ததும் இல்லை. ஆனால் நான் பிறந்த பிறகு என் தந்தையை கேட்டது, என் தந்தையின் புகழை கேட்டதை விட அதிக அளவு என் தலைவரின் புகழை கேட்டிருக்கிறேனே, அது ஒரு காரணம் போதா நான் பேசுவதற்கு என்று. ரொம்ப அழகா தலைப்பு வச்சிருக்கீங்க. எம்ஜிஆரின் திரைப்படங்களில் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. மதுமிதா அவர்கள் மக்கள் திலகத்தை பற்றி பாடல் காட்சிகள் படக்காட்சிகளா என்று சொல்வது ஒரு பட்டிமன்றத்தில். தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தெரியும், நம் தலைவரின் படங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது படக்காட்சிகள் தான். அதுக்கு உதாரணம் ஒளி விளக்குன்னு ஒரு படம். அந்த படத்துல தலைவர் திருடனா இருப்பார். ஆரம்பத்துல திருடனா இருந்து அதுக்கப்புறம் திருந்தி உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். ஒரு நாள் உழைச்சு சம்பாதிச்சு காசை எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியில அவருடைய பாலிய திருடன், அவன் திருடனாவே தான் இருப்பான் இன்னமும், அவன் தலைவரை பார்ப்பார். பார்த்த உடனே தலைவருக்கு இவன் என்ன எதுக்கு நம்மள பாக்குறான் அப்படின்ற ஒரு பதட்டம். தலைவர் கையில இருக்க காசை பார்ப்பார். தலைவர் புரிஞ்சுக்கிட்டார், இது ஆட்டையை போட தான் தம்பி வந்திருக்குது அப்படின்னு தலைவருக்கு தெரிஞ்சிடும். உடனே அவனை பார்த்து சொல்லுவாரு, மாறி நான் மாறிட்டேன்டா, என் வழியில நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவன் கேட்க மாட்டான். தலைவர் கையில இருக்க காசை பிடுங்கி தட்டி அப்படி விட்ட உடனே அந்த காசு பறந்து போய் தண்ணியில விழும். உடனே தலைவருக்கு செம்ம கோவம் வரும். ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க, அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ண போறாரடா இன்னைக்கு அப்படின்னு. பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி சில வசனம் பேசுவார். என்னன்னா, உழைச்சவனுக்கு தாண்டா காசோட அருமை தெரியும். நான் திருடனா இருக்கும் போது எத்தனையோ இடத்துல திருடி இருக்கேன், அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனா நான் உழைச்ச காசு கொஞ்சம் கூட மதிக்காம தட்டி விட்டுட்டேடான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது எல்லாம் அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணுவார். அவர் பேசின சில வசனங்கள்லயே உழைப்புங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத அன்றைய ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாம இன்றைய ஆடியன்ஸுக்கும் சொல்லி கொடுத்தவர் நம்ம தலைவர். அடுத்ததா என் அண்ணன் ஒரு படம் சார். அண்ணனே இல்லாதவங்க கூட அந்த படத்தை போய் பார்த்தாங்க. அந்த படத்துல இருந்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு சீன்ல வச்சிருப்பாங்க. அதுல நம்ம தலைவர் குதிரை வண்டிக்காரர். காலையில இருந்து குதிரை வண்டியை ஓட்டிட்டு டெய்லி அதை சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் தன் தங்கச்சி கிட்ட கொடுப்பாரு. அப்போ தன்னோட தங்கச்சி கிட்ட அன்னைக்கும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு 6 ரூபாய் எடுத்துட்டு போய் கையில கொடுக்குறாரு. தங்கச்சி அதை வாங்கி 1 2 3 6 வரைக்கும் எண்ணி கையில வச்சுட்டோன்னே உடனே தலைவர் குழந்தை மாதிரி அப்படியே கெஞ்சி குழவி கை நீட்டி எனக்கு அப்படின்வார். அதுல இருந்து ஒரு 50 பைசாவை எடுத்து தங்கச்சி கையில கொடுப்பாங்க. கொடுத்த உடனே தலைவர் கேட்பார், இன்னைக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பார். அந்த இடத்துல தங்கை மிக அருமையான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, உனக்கோ வெத்தில பாக்கு பழக்கம் கிடையாது, உனக்கோ பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையாது, உனக்கோ போதை பழக்கம் கிடையாது, தர்மம் பண்றதுக்கு 50 பைசா பத்தாதா? வெறும் 6 ரூபாய் சம்பாதிக்கிற காலத்திலேயே ஒரு படத்துல 50 பைசாவை தர்மமாக கொடுத்த தர்மத்தின் தலைவர் நமது எம்ஜிஆர். ஏன் அது இலங்கை மக்களுக்கு தெரியாதா? ஒரு நாள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது நம்ம தமிழர்கள்லாம் பார்த்து 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தலைவர் பதவியில் இருக்கும். சட்ட சிக்கல், கவர்மெண்ட்ல விடல. யாரை கேட்டு நீங்க இதை சொல்லிட்டு வரலாம், நாங்க தர முடியாதுன்னு ஏகப்பட்ட இடத்துல குத்துறாங்க. தலைவர் யோசிச்சார், நீங்க தர மாட்டீங்களா, நான் என் சொந்த பணத்துல இருந்து 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் கொடுத்தாரே, மறந்துருப்பீர்களா? தனுஷ்கோடியில புயல் வந்தப்போ நிவாரண நிதி, அப்ப தலைவர் ஆகல, நடிகரா இருந்தார், சாதாரண நடிகர். ஐயோ தனுஷ்கோடியில புயல் வந்துருச்சே, என் மக்கள் எல்லாம் தவிச்சு போயிருப்பாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சம்பாதித்த பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அப்போது சென்னையில 1 கிரவுண்ட் இடமே வெறும் 1000 ரூபாய் தான் நடுவர் அவர்களே. இது எவ்வளவு பெரிய தர்மம் இல்லையா? அடுத்து பணம் படைத்தவன் ஒரு படம். ஏன்னா நம்ம எதிரணிக்கு சரியா காது கேட்காது, அவங்களுக்கு பாட்டாலதான் சொல்லணும்னு நினைப்பாங்க, அவங்க மீது போய் சொல்லிப்பாங்க. நான் பட காட்சியில கொஞ்சம் விளக்கலான்னு இருக்கேன். பணம் படைத்தவன் ஒரு படத்துல தன்னுடைய காதலி பிரிஞ்சு கல்கட்டாவுக்கு போயிடுவாங்க.
இப்பெல்லாம் காதலை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம இளைஞர்கள் பண்றது என்ன? மாதுவை மறக்க மதுவை எடுப்பார்கள். கரெக்டா? இதுல ரொம்ப இப்போ அந்த லேட்டஸ்ட் என்னன்னா, உடனே போய் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது. ஐ எம் சிங்கிள் நவ். ஏன்னா யாரையாவது பிடிக்கலாம்ல, அப்பதான் பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு கோட் வேர்டு வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஏய் பிரேக்கப் பார்ட்டிடா மச்சான் வந்துருங்க. நான் கேட்ட குரங்கு தன் மனத்தையும் சேர்த்து கிடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் காதலியை சந்திக்க கொல்கட்டாவுக்கே போறாரு. ஐயோ எப்படி எல்லாம் பழகிருப்போம், என் ஆருயிர் காதலியாச்சே அப்படின்னு போற வழியில நினைச்சிட்டு போகும்போது அவர் வழியில ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. போற வழியில அதை பாக்குறாரு. அதுல ஒரு படம், சுதந்திர தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படம். அதுக்கு கீழே சில வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாட்டை காப்பாற்ற உன் ரத்தத்தை தா அப்படின்னு வந்துச்சு. உடனே தலைவர், என்னடா இது, ஒரு காதலிக்காக நம்ம போறோம், ஆனா நாட்டை காப்பாற்ற பொறுப்பே எனக்கு கொடுத்திருக்கிறானே கடவுள், அதை மீறி காதலி முக்கியமா என்று முடிவெடுத்து உடனே போனாரே ராணுவத்திற்கு. அந்த படத்தை பார்த்து எத்தனை இளைஞர்கள் ஒரு புலவன் எழுதினார் தலைவர் அவர்களே. தலைவர் இறந்த உடனே ஒரு புலவர் எழுதினார், மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்போம், மண்ணை தோண்டிதான் தங்கத்தை எடுப்போம், ஆனால் முதல் முறையாக மண்ணை தோண்டி தங்கத்தை புதைத்தோமே என்று எழுதினாரே. அதற்கு காரணம் என்ன? படக்காட்சிகள் தானே. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றின் மீது கவனம் செலுத்துவது மக்கள் திலகம் தன்னுடைய படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, தன்னை நம்பும் தயாரிப்பாளர்களும் லாபம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் எல்லா விஷயத்திலும் தலையிடுகிறார் என்று. ஆனால் அதற்கு தகுந்த ஞானமும் மக்கள் திலகத்திடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.